வேட்டையை பாருங்க நீ வேறு லெவல். அண்ணா அதை சைக்குங்க சைஸுங்க சைஸுங்க ஸ்ட்ரைக்கு அண்ணன் போட்டு அடுத்த சைக்கு தூக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது காஸ்டிங்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நான் எடுத்துவிடுவேன் கொஞ்சம். ஃபஸ்ட்டு மீன் போட்டிருக்கேன் நம்ம. பேவோ மேக்ஸ் ஆக்சுவலாக சைஸியா எடுத்து எடுத்து ஊக்கு தான் வச்சு நிறுத்து பரவாயில்ல. போண்ணா அண்ணா அடுத்து போட்டுறதுங்க அடுத்த காஸ்டிங் போட்டார் அண்ணா சரியாக பூந்து விளையாடுறாரு. பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாக அண்ணனுக்கு ரொம்ப இதுவான உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளமான. இன்னைக்கு போன வாரம் நாங்கள் அண்ணா அடிக்கவே இல்லை சென்ஸு. இந்த வாரம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா என்னண்ணா சைஸை பார்த்தீங்களா சைஸுங்க செம்ம சைஸுங்க. கைவழி என்ன சூப்பர் ப்ரோ. அண்ணா பயங்கரமாக போட்டாருங்க சைஸுங்க. நான் சிக்கலாகன்னு எதிர்பார்த்துருந்தேன். அண்ணா ஸ்டாரு சென்ஸே ஆட்டு வேலை நடத்தி வரம் போடுங்க. என்ன ரொம்ப சிக்கலாக தானே லைன் ஒரு பக்கம் மேலே ஏறிக்கான்னு பாரு ப்ரோ. லைன் மேலே ஏறிக்கான்னு பாரு. போடு சைஸ்ண்ணா போடு சைஸ்ண்ணா போடுங்க சைஸ். இவர் தாங்க மேஞ்சிருந்தார். சைஸா இல்லை சைஸுங்க நல்ல சைஸுங்க. அப்படியே போட்டாருங்க அண்ணா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக போட்டார் சூப்பராக. தாய்லாண்டு ஐநாரை கூட வச்சுக்கோ. எங்க இது லாங்கே போகாது பாபு. எனக்கு நான் வேறு சின்ன ஃப்ராக் என்கிட்ட இல்லை. பாபு வருதுன்னு நினைக்கிறேன். போட்டுச்சு போடியா போடு 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 போடு. பாபு போட்டார் பாருங்க அவனு. நீண்ட நேரம் போகிறதுக்கப்புறம் பாபு ஒரு ஸ்ட்ரைக் போட்டார். பிராவோ மேக்ஸ் ஃப்ராகில் அடிச்சிருக்காரு. பார்த்துக்கிங்க பாபு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஒன்று போட்டார். என்ன ஃப்ராக்னு பார்த்தீங்கன்னா பிராவோ ஸ்ட்ரைக்கு. பிராவோ மேக்ஸு சைஸியா பாபு சைஸு. அடுத்து ஊக்கு தான் வச்சு தூக்கு பரவாயில்ல. தூக்கு அண்ணா போட்டார் சைஸா. அப்போ ஏற்றி விடியா ஐநூறு. நீ அண்ணன் கூடியாரு ஐநூறு கோச்சிக்கு அதை நான் கூட்டு வந்துட்டு வயலை விட்றாங்கன்ட்டு.
யாரா அவன் எப்படி பார்த்தாலும் போயிண்டா. போடியா போடியா போடியா. என்ன போடுறா தக்காளியை. இன்றைக்கி எதையுமே விடக்கூடாது தான் முடிவு பண்ணி வந்துடும். இது வராம பின்னாடி மாப்பிள்ள போடு மாப்பிள்ள. தோ பார். வாயா அதோ அடிக்குது போறியா, உள்ளே அடிக்குது போறியா. உனக்குலாம் லாங் காஸ்டிங் இருக்குது, அடிக்கலாம் நீ. அவன் போடியா சென்டர் அந்த புல்லுக்கு நேராக போடியா, உள்ளே அடிக்குதியா. போடியா அது போறியா சொல்ல. ஐநாரே எப்போ ஏங்க அண்ணனை பாருங்க, அங்கே அண்ணனை போட்டுனுக்கிறாருங்க. சைஸ் நினைக்கிறேன். அண்ணனை போட்டார், நானும் போட்டேன். ஐநாருக்கு யாருக்கிட்ட போகிறதுக்குன்னே தெரில. ஐநாருக்கு யாருக்கு போகிறதுனே தெரில. ஐநாருக்கு ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணால் செத்து போயிடும் ப்ரோ. அது நோஸ் பேட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதானே ப்ரோ. இதான் ப்ரோ அப்படியே எந்த எடுத்து போட்டு ப்ரோ. லூஸ் அது கரெக்டாக டக்குன்னு கட்டுறான். அப்படி பிடிச்சிக்கதா. போடு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள நீ சைஸு மாப்பிள்ள. வாயிலே எத்துச்சியா. எத்துச்சாப்பா சைஸான்றேன். எத்திச்சியா இல்லைன்னா என்ன சைக்கு வந்துருங்க. அது எனக்கு பெல்ல பூச்சாலே வராதியா. டேங்க் கிளீனரியா. வாங்கிச்சு பாபு, நான் தான் சொன்னல பாபு, வாங்கிச்சு பாபு. ஐநூறு எங்கடா ஆச்சுதா. அண்ணன் போட்டார். அண்ணன் பூந்து விளாட்றது பாருங்க. நீ மேல் வேலை தான் வச்சுன்னு டக்குன்னு நாங்களும் ஆடி பார்ப்போம்ல. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லைம்மா, மாஸ்டர். அதான் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். அடுத்த ஸ்ட்ரைக் போய் தட்டிடு. போடல ப்ரோ. ஐயா நான் எழுதிடாதா. வரான். ஐயா நீயே போடியா. நம்மளுக்கு இந்த வாக்கு நேக்கெலாம் செட் ஆகாதா. ஒத்துக்கிறேன், தோல்வியை ஒத்துக்கிறேன். நீ டீமில் முக்கால்வாசி மீன் போட்டதே இவர் தான். போடு பாபு என்ன கை அப்படியே அலம்பின்னு ஓடுது. பாபு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைக்கு ஒன்று போட்டார். ஆவரேஜான சைஸ் தான். அண்ணனை போட்டு பாருங்க கூடிய 2 பேர். ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு. போயா நானாச்சும் வச்சிருப்பேயா. சொல்லி வச்ச மாதிரி 2 பேருமே ஆச்சுங்க. போடு ப்ரோ, சின்னது ப்ரோ. அவன் யாரா அவன், நம்மளுக்கு விடாமல் எல்லாத்தையும் ஏற்றினுக்கிறான். இவனை முதல்ல பேன் பண்ணிங்க அவனை. இப்படியே போயிடலான்றியா. பண்ணி எப்படி ஓடுது.
சரி எடுத்துச்சுன்னு இருண்ணா. இல்லை எடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன மீன் இருக்குது அண்ணா. இதை வந்துடுறாங்க. பொண்ணா சைஸ்ண்ணா. சைஸ் சொன்னேன் சைக்கிள்னு சொல்லிட்டு சைஸ்ண்ணா அப்புறம் சைக்கிள் வந்து ஆக்சுவலாக போயிட்டு போடலாம் வாடா என்னை கூப்பிட்டாரு. நான் அந்த பக்கம் திரும்ப வந்தேன். சைஸ் தாங்க. ஏய் நாட்டு வராலியா? அது லாக்கியா? சென்சாய்க்கா தாய்லாண்டு வராது சைஸு. அவள் எங்கே பற்றியா சிவா? வல்ல எங்கேயோ மாட்டிது போகுது அது ஆக்சுவலாக. அச்சது யாரு? நானே அப்படிதான் விட்டுரு. சைஸ் அது விட்ட உன்னை பொந்துடும் உன்னை. ஆ ஒரே ஒரு முள் தான் இருக்குது. இப்போ பேர் எங்கள் ஆள் வந்து இப்போ ஏற்றினே நாளைக்கு கட்டு போட்டுக்கிட்டே வாங்க போகிறாரு. செஞ்சா ஏன் ஃப்ரெண்டில் போயிட்டீங்க? பிடிச்சி இது செஞ்சே வெயிட் பண்ணு போடு செஞ்சு சைஸ் நான் சொன்னேன்ல சைஸ் போடு பொறுமையாக சென்ஸே பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டாரு. போட்டு டீமோட மானத்தை நான் காப்பாற்றுறேன்டா தம்பி, நீங்கள் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கடான்றாரு. போட்டு வச்சு போல போதாருங்க அண்ணன். ரெண்டு பேர் பாருங்க மிஸ் பண்ணிட்டாருங்க அண்ணன். போய் எப்படி இப்போ ஐயாறு பார்க்குறான். ஐயோ என் கையை கட்டி போட்டிங்களே மாமா இல்லையா? ஓடிச்சா இல்லை வேறு ஒன்றும் சைடில் ஒன்று நீங்கள் பெரிய நேரத்தில் விற்பரை மட்டும் எனக்கு வெளியே வரணும். நாங்கள் ஃபிஷிங் வினோத் நீ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்தோம். வேற லெவலில் விரால் மீன் வேட்டை. இது வந்து எந்த ஃப்ராக்ல அடிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒரு ஃப்ராக்ல அடிச்சிருக்கோம். நான் வந்து ஆம்ஸ்டர்ல வந்து பிளாஸ்ட்ல அடித்தேன். தலைவர் பார்த்தீங்கன்னா ஜூகி ஃப்ராக்ல அடிச்சாரு. நான் ஒட்டேன் ஃப்ராக்ல அடிச்சாரு. நீங்கள் என்ன பிளாஸ்ட்ல அடிச்சீங்க? நீங்கள் என்ன ஃப்ராக் அடிச்சீங்க? அவர் அடிக்கல. நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா லோக்கல் ஃப்ராக்ல அடிச்சிட்டு இருந்தாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ராக்ல தான் மீனே அடித்தோம். ஒரே ஃப்ராக்ல இன்னைக்கு மீனே அடிக்க முடியல. ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா தரமான வேட்டை. தரமான மினிமம் 25 மீனுக்கு மேலே இருக்கும். எல்லாமே நாட்டு விரால் தாய்லாந்து விரால் கலந்துருக்கு. வேட்டையை பாருங்க நீ வேற லெவல் எல்லாமே சைஸ் தான். 3/4 கிலோ 1 கிலோ. டீம் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. தெரியலையா வராயா? வேற லெவலில் போட்டுருக்கோம்.
வெங்கட்ட நான் கையில் வச்சுருக்க கார்த்தியான சைஸும் பாருங்க, நல்ல வேட்டை இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நாங்கள் ஃபிஷிங் பஸ் வினோத். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஒரு பறவையில் வந்து தாய்லாந்து விரால் பிடிச்சிருந்தோம். அந்த விரால் மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அது அங்கேயே விட்டுருக்கலாம், விட்டுருந்தா செத்துருக்கோம். அதை காப்பாற்றலாம். நம்ம இந்த ஏரியில் விட்டால் வளரும். இந்த ஏரி எப்பவுமே வத்தாது. இந்த ஏரி தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஏரியில் ரிலீஸ் பண்ணலாம். ரொம்ப டேப்பராக இருக்குது. அதுக்கு இட தூண்டில் போட்டு மீன்லாம் பிடிக்கிறாப்பா. நான் ரிலீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீன், செகண்டு, தேர்ட் ஃபிஷ், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, ஏழு, 8, 9வது மீன் பெரிய சைஸ் இது, 10, 11, 12, 13, 14, 15, லாஸ்ட்டாக 16. மொத்தம் 16 மீன் விட்டுருக்கோம். பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.